நிறைய பேரண்ட் பண்ணக்கூடிய ஒரு தவறான விஷயத்தில் ஒன்று சொல்லவா, ப்ரீகேஜிலேருந்து உங்கள் குழந்தைங்க ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லேயோ அல்லது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லேயோ படிக்கிறாங்க, ஓகேவா, ஸ்கூலில் படிக்கிறாங்க. ஏன் அந்த ப்ரீகேஜி, எல்கேஜி அல்லது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட்லேருந்தே உங்கள் குழந்தைங்கள எப்படி படிக்கிறாங்க, என்ன எழுதுறாங்க, அவங்களுக்கு ஸ்பெல் பண்ண தெரியுதா, தனித்தனி வேர்டை சொல்ல தெரியுதான்னு ஏன் கவனிக்க மாட்டேங்கிறீங்க? நிறைய பேரண்ட்டு அந்த 10th 11th 12th அந்த 10th ஸ்டார்ட் ஆன உடனே உங்கள் குழந்தைங்கள ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, கேர் பண்ணுறீங்க. அந்த கேரிங், அந்த ஃபோக்கஸை ஏன் ஃபண்டமெண்டல்லேருந்து ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு நான் ஒரு கொஷின் கேட்குறேன். அதுக்கு யாராவது ஆன்சர் பண்ணுங்கள். நிறைய பேரண்ட் பண்ணுறீங்க, வீட்டில் ஆஃபீஸ் ஒர்க்கும் பார்த்துட்டு வீட்டு ஒர்க்கும் பார்த்துட்டு அதுக்குன்னு டைம் எடுத்து அந்த எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே நிறைய பேரண்ட்டு கைட் பண்ணுறீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. சில பேரண்ட்ஸ் தவறுகள் செய்கிறீங்க. என்னோட ஒரு அம்மா ஃபோன் பண்ணி என் பையனுக்கு அனுப்புனர் பெறுநர் கூட வாசிக்க தெரியல மேம், அந்த ஒரு வேர்டை படிக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகுது, 10வது படிக்கிறான்னு சொல்லி கால் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல மேம், அவனுக்கு கவுன்சிலிங் கொடுங்க. எப்படி கொடுக்குறது சொல்லுங்கள் பார்ப்போம், எப்படி கொடுக்குறது? ஃபண்டமெண்டல்லேருந்து கவனிங்க. எல்கேஜி யூகேஜி படிக்கிறதுலேருந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து உங்கள் குழந்தைக்கு ஆனாவனா தெரியுதா, ஏபிசிடி தெரியுதா, அதாவது நம்பர்ஸ் தெரியுதா, தனித்தனி லெட்டர் அவனுக்கு சொல்ல தெரியுதான்னு கேளுங்க. உட்காந்து பிள்ளைங்கள எழுத சொல்லுங்க. ஸோ அப்போல்லாம் உங்கள் குழந்தைங்களை விட்டுறீங்க. என்னோட பையன் ரொம்ப தங்கமாக பெற்றேன், செல்லமாக வளர்த்தேன் அப்படின்னு சொல்லி விட்டுறீங்க. அந்த 10th உங்கள் குழந்தைங்களை இறுக்கி பிடிச்சிங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு மன அழுத்தமாகும், ஸ்கூல் போக மாட்டாங்க, படிக்கிற ஆர்வமே வராது, ஓகேவா? ஸோ சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு நிறைய பேராகிராஃப்ஸ் படிக்கிறதுக்கு நீங்கள் ட்ரைனிங் கொடுக்கணும், அவங்க கூட உட்காந்து ட்ரெயினப் பண்ணணும். ஸோ அந்த நேரத்தில் விட்டுட்டு 10th 11th 12th உங்கள் குழந்தைங்களை இறுக்கி பிடிச்சிங்கன்னா அதனால தான் அதிகமாக 10th 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மன அழுத்தம், தற்கொலை எண்ணம்லாம் நிறைய பேருக்கு தோணுது. ஸோ ப்ளீஸ் பேரண்ட்ஸ், இது ஒரு நல்ல பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யாராவது தவறுகள் பண்ணிங்கன்னா இப்போலேருந்தே உங்கள் குழந்தைங்களை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி 10th 11th 12th உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் பிள்ளைங்க ஒழுங்காக படிக்காமல் இருந்தாங்கன்னா கட்டாயம் கூட்டிகிட்டு வாங்க, அவங்களுக்கு சிறப்பான கவுன்சிலிங் கொடுத்து ஸோ அவங்க நல்ல மதிப்பெண் எடுக்கிறதுக்கு மேனேஜ்மெண்ட்லேயே நானே பேசி உங்களுக்கு பண்ணித்தரேன், ஓகேவா? தேங்க்யூங்க, லவ் யூ ஆல்.